அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கற்றுக்குடி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா பிவோட் பாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ பிவோட் பாயிண்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது எப்படி என்ன கால்குலேஷன் ரன் ஆகுது, அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டில் அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகினர்ஸ் என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் பேசிக் வீடியோஸ்லாம் பாருங்கள். நல்ல ஒரு பேசிக் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கற்றுக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பிவோட் பாயிண்ட் என்ன ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பிவோட் பாயிண்ட்டை வச்சு நம்ம ஒரு ஃபஸ்ட்டு பேசிக்காக மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது, அதாவது மார்க்கெட் ட்ரெண்டை பேஸ் பண்ணி அந்த மார்க்கெட் எந்த மூமெண்ட்டில் போகும் நாளைக்கு அப்படிங்கிறத கெஸ் பண்ணுறது தான் இந்த பிவோட் பாயிண்ட்டோட மெயின் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது எப்படி நம்ம ஃபஸ்ட்டு அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் நான் சொல்லி காமிச்சிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு லைன் போட்டுங்க. இப்போ இதான் பிவோட் லைனு. இதுதான் பிவோட் லைனு. ஓகே, இதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா 3 ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கும். ஓகேவா? 3 ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கும். அதே மாதிரி 3 சப்போர்ட் லெவல் இருக்கும். ஸோ இதுதான் மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய இது 3 சப்போர்ட் லெவல் இருக்கும், 3 ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்கும். நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் நம்ம ஏற்கனவே என்னென்னு பார்த்துருக்கோம்ல. ஸோ அதனால் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் இன்கேஸ் இதை ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய்ட்டு அதில் ஒரு டைம் பார்த்துக்குங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்னு சொல்லி ஒரு டைம் பார்த்துக்குங்க. ஓகேவா? இப்போ பாருங்களேன். இப்போ நான் ஒரு லைன் வரைகிறேன். ஆக்சுவலி இதுதான் பேசிக்கான ஒரு லைனு. ஓகேவா? இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சென்ட்ரல் லைனு. இதான் பிபி அப்படிம்பாங்க, அதாவது பிவோட் பாயிண்ட் லைன் சொல்லுவாங்க. சென்ட்ரல் லைன், அதாவது கரண்ட் ப்ரைஸ் ரேட் அப்படிம்பாங்க. இந்த கரண்ட் ப்ரைஸ் ரேட்டு தான் பிவி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிற எல்லா லைனும் பார்த்தீங்கன்னா இது R1 R2, இது R1 R2, இது ஃபஸ்ட்டு R1 R2 R3 அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா? நான் சும்மா இந்த இடத்துல உங்களுக்கு நான் எழுதிடுறேன், அப்போ கொஞ்சம் ஐடென்டிஃபை நல்லாயிருக்கும். இங்கே இது R1, அப்புறம் இது R2, இது R3. இது மூணு சொல்லுவாங்க. R1 R2 R3. இது பிபிம்பாங்க, அதாவது பிவோட் பாயிண்ட் அப்படிம்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இது S1 சப்போர்ட் 1 அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் நான் இது கீழே பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 2 அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சப்போர்ட் 3 அப்படிம்பாங்க, சப்போர்ட் லெவல் 3 அப்படிம்பாங்க. 3 இருக்கும். ஓகேவா? R1 R2 R3, சப்போர்ட் 1 அண்ட் சப்போர்ட் 2, சப்போர்ட் 3. ஓகே, இப்போ நான் இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கரண்ட் ப்ரைஸ் ஒரு 250 ரூபா அப்படின்னு இருக்குன்னா 250 ரூபா இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் இது எப்படி நாளைக்கு மேலே போகும், அதாவது மேலே போச்சுன்னா இப்போ 250 ரூபாய்க்கு அது மேலே போச்சுன்னா எந்த அளவுக்கு போகும் அப்படின்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அது போச்சுன்னா இப்போ 250 ஏன்னா 260 வரையும் போகும் சார். நிறைய பேர் நம்ம கால்ஸ் கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. 260 வரையும் போகும், டார்கெட் 170 அட் 270 அப்படிம்பாங்க. அப்புறம் டார்கெட் 280, ஸ்டாப் லாஸ் 240 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா இதுதான் அந்த பிவோட் பாயிண்ட் கால்குலேஷன். நீங்கள் தெரிஞ்சிட்டாவே அந்த டார்கெட்டு ஸ்டாப் லாஸு அது எல்லாமே ஒரு நாள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? இது ஆக்சுவலி இதுதான் ஒரு கால்குலேஷனு. 220 இதுதான் இப்படி இருக்கும். இது மாதிரி சப்போர்ட் லெவல் இங்கே 3 இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் லெவல் 3 இருக்கும். அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இது நீங்கள் வேணால் தனியாக ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு நோட் பேட்லேயோ இல்லை நீங்கள் கொஞ்சம் மைண்டில் ஏற்றி வச்சுங்க. இது ஆக்சுவலி இதுக்கு நிறைய நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஆப்பில் நிறைய ஆப் இருக்குது. பிவோட் பாயிண்ட் கால்குலேட்டர்னு சொல்லி போட்டிங்கனாவே உங்களுக்கு நிறையா ஆப்லாம் வரும். அதில் ஈஸியாக நீங்கள் அந்த வேல்யூ போட்டு அந்த ஸ்டாக்கோட வேல்யூ போட்டிங்கனாவே டிஃபால்ட்டாகவே கொடுத்துருவாங்க. ஓகேவா? பிபினா என்னென்னா பிவோட் பாயிண்ட்டு. அது என்ன கால்குலேஷன்னா டெய்லி ஹை, டெய்லி லோ, க்ளோசிங் ப்ரைஸ்.
டெய்லி ஹை ப்ளஸ் டெய்லி லோ ப்ளஸ் க்ளோசிங் ப்ரைஸ் டிவைடட் பை 3 மூணையுமே கூட்டி 3ஆல் வகுத்தீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் தான் வந்து பிவட் பாயிண்ட்டும்பாங்க. ஃபஸ்ட்டு வரக்கூடிய பிவட் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து R1 ரெசிஸ்டன்ஸ் லெவல் 1 அப்படின்னு கேட்டிங்கன்னா பிவட் பாயிண்ட்டை 2ஆல் பெருக்கி டெய்லி லோவோட கழிச்சிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் தான் வந்து R1 ரெசிஸ்டன்ஸ் லெவல் 1 அடிப்பாங்க. இது ரெசிஸ்டன்ஸ் லெவல் 2 எப்படி இருக்குன்னா பிவட் பாயிண்ட் கூட டெய்லி ஹையும் டெய்லி லோவையும் கழித்து வர ஆன்சரை பிவட் பாயிண்டோட கூட்டினீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து R2 ரெசிஸ்டன்ஸ் லெவல் அடிப்பாங்க. அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 3 என்னென்னா பிவட் பாயிண்ட்டையும் டெய்லி லோவையும் கழித்து அதை 2ஆல் பெருக்கி அதுக்கப்புறமா வரக்கூடிய ஆன்சரை டெய்லி ஹையோட கூட்டினீங்கன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸ் 3 R3 லெவல் அடிப்பாங்க. அப்புறம் சப்போர்ட் லெவலுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா டெய்லி ஹையை பிவட் பாயிண்ட்டை 2ஆல் பெருக்கி டெய்லி ஹையோட கழிச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் லெவல் 1 அடிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதை வந்து நீங்கள் S2 ஒன்று பார்த்தீங்கன்னா டெய்லி ஹையும் டெய்லி லோவையும் கழித்து அதை பிவட் பாயிண்டோட கழிச்சிங்கன்னா S2ன்னு சொல்லுவாங்க. இதே S3 சப்போர்ட் லெவல் 3 என்னன்னு கேட்டிங்கன்னா டெய்லி ஹையை பிவட் பாயிண்டோட கழிச்சிட்டு அதை 2ஆல் பெருக்கிட்டு அதை வந்து டெய்லி லோவோட கழிச்சிங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் வந்து சப்போர்ட் லெவல் 3 அடிப்பாங்க. ஸோ இது இங்கே இப்படிதான் நடக்கும். ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் நார்மலாக வந்து இப்போ நான் இங்கே இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த பிவட் பாயிண்ட்லேருந்து என்னோட பிவட் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இன்கேஸ் வந்து மார்க்கெட் போச்சுன்னா இந்த டைரெக்ஷனில் போகும். ஓகேவா? அப் ட்ரெண்டில் போச்சுன்னா இப்படி போகும். ஓகேவா? ஒன்று இல்லை டவுனில் போகுது அப்படின்னா கீழ் நோக்கி போகும். இங்கிருந்து கீழ் நோக்கி போகும். இந்த 2 டைரக்ஷன் தான் இருக்குது. ஓகேவா? ஒன்று வந்து 0 லைனு, அதாவது பிவட் லைனுங்கிறது 0 லைனாக வச்சுக்கோங்க. நல்லா அதாவது ஞாபகப்படுத்துறதுக்காக நான் சொல்கிறேன். 0 லைன் வச்சுக்கோங்க. 0 லைன்லேருந்து ஒன்று மார்க்கெட்டில் மேலே போகணும் இல்லை கீழே போகணும், இல்லை மேலே போயிட்டு கீழே வரணும், இல்லை கீழே போயிட்டு மேலே வரணும். இந்த கண்டிஷனில் மேலே தான் போகணும் இல்லை கீழே தான் 2 தான் இருக்குது. ஓகேவா? சைடு வேணும்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த 0.0லேயே போகும். 250 ரூபானா 250 ரூபாயிலே போகிறக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம வந்து மெயினாக நோட் பண்ணிக்கிறது. எந்த அளவுக்கு போகும், இப்போ வந்து மேலே போகுது ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது எப்படி மேலே போகுது, எந்த அளவுக்கு மேலே போகும் அப்படிங்கிறது தான் இந்த கால்குலேஷன் வச்சு நான் பார்க்கலாம். நீங்கள் வந்து நார்மலாக இண்டிகேட்டர்லேயும் நீங்கள் வச்சு நம்மகிட்ட இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஏதாவது ஸ்டாக் எடுத்துங்க. நான் எடுத்துக்கிறேன். இன்ஃபோ சிஸ்டம் ஸ்டாக்கு NSE ஸ்டாக் எடுத்துட்டேன். ஸோ இது NSE ஸ்டாக்கில் வந்துட்டு நான் இந்த வால்யூம்ஸ் எடுத்து விட்றேன். இப்போதைக்கு நீங்கள் வேணால் வால்யூம்ஸ் வச்சு பார்த்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வால்யூம் எடுத்துகிட்டு நான் கொஞ்சம் ஜூம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நான் இண்டிகேட்டர் போடுறேன். இதிலே வந்துட்டு பிவட் பாயிண்ட்ஸ் நீங்கள் போட்டிங்கனாவே பிவட் பாயிண்ட் ஹை ஸ்டாண்டர்ட்னு சொல்லி ஒரு இது பார்த்தீங்களா? இந்த சார்ட்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அதாவது இந்த அன்னைக்கு இதோடைய பிவட் பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. எத்தனை 1387.55 இருக்குது. ஸோ இது அப் ட்ரெண்டாக இருந்தால் எந்த அளவுக்கு போகும்? ஒன்று R1 இல்லை R2 இல்லை R3. ஓகேவா? இது வந்து ஆக்சுவலி R5 R4லாம் இருக்குது. ஸோ நம்ம மோஸ்ட்லி R2 R3 வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணவே போதும். நீங்களே பாருங்கள் இந்த சார்ட்டில் இங்கே பிவட் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேலே தான் ஓப்பன் ஆகுது, மேலே போகுது, மேலே தான் போகுது. R1 R2 R3 கிராஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்குது. ஓகேவா? இதே வந்துட்டு நான் உங்களுக்கு இன்னும் இதில் வர மாதிரி பார்க்குறேனே, கீழே வர மாதிரி ஒரு சார்ட் நான் காட்டுறேன் பாருங்களேன். அதுலேயும் அப்படியே தான் பிவட் பாயிண்ட் இங்கே இருக்குது. அது S1 கிராஸ் பண்ணிச்சு, அப்புறம் S2 கிராஸ் பண்ணுற ட்ரை பண்ணிச்சு, ஆகலை, மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணுது. ஸோ அப்படின்னா இந்த அன்னைக்கு வந்து இங்கேருந்து இந்த அன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்த நாள் எப்படி ஓப்பன் ஆகும், எப்படி போகும் அப்படிங்கிறத வந்து இந்த பிவட் பாயிண்ட் காட்டும். இந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு பிவட் பாயிண்ட்டும் அதோடைய கால்குலேஷன் காமிச்சிட்டே இருக்கும். ஸோ இது பாருங்களேன். ஸோ இந்த இடத்துல வந்து பிவட் பாயிண்ட் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இது ஸ்டார்ட் ஆகிட்டு என்ன ஆகுது? ஃபஸ்ட்டு வந்து அந்த அன்னைக்கு வந்து R2 டச் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே இறங்குது. கீழே இறங்கி சப்போர்ட் லெவல் 1 டச் பண்ணிவிட்டு கீழே இறங்க முடியல. அந்த ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குங்காட்டி அந்த 1லேயே இருக்குது. அதுக்கப்புறமா என்ன பண்ணுது? அதுக்கப்புறம் என்ன வந்து சப்போர்ட் லெவல் டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணுங்களேன். இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த சப்போர்ட் லெவல் டச் பண்ணிவிட்டு கீழே இறங்க ட்ரை பண்ணுது. சப்போர்ட் லெவல்னால நமக்கு கீழே இறங்காமல் மறுபடியும் மேலே ஏறியே போகுது. அதுக்கப்புறம் மேலே ஏறி அடுத்த நாள் பிவட் பாயிண்ட்டுக்கு வந்துடுச்சு.
அடுத்த நாள் பிவோட் பாயிண்ட் கால்குலேஷன் பொறுத்தளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் 1 டச் பண்ணணும்னு சொன்னாங்க, டச் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் கீழே அதுக்கப்புறம் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு மேலே போகல, கீழே இறங்கிடுச்சு. ஸோ அதே மாதிரி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த இதில் பாருங்கள், இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இந்த செகண்ட் டே அந்த அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த பிவோட் பாயிண்ட் அந்த கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் டச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அது போகவே போகாது. இன்கேஸ் இல்லை தாண்டிச்சு அப்படின்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு போகும். அப்படி இல்லைன்னா அதை டச் பண்ணாமல் கீழே இறங்கி அடுத்த கீழே சப்போர்ட் லெவலுக்கு வந்துடும். ஸோ இந்த வேரியேஷனையும் நமக்கு பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு நாளைக்கு வந்து இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, டக்குன்னு பிவோட் பாயிண்ட் போட்டோம்னாவே ஓகே மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல் இப்போ இங்கே இருக்குது 1392க்கு போகும் அப்படின்னு சொல்லி ஓகே தாண்டிச்சு பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ அடுத்து வந்து நம்ம பிரேக் அவுட் இதோட பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா 1437 அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மெயினாக வந்து மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த பிவோட் பாயிண்ட்டுங்கிற ஒரு டெக்னாலஜி நம்மகிட்ட இருக்குது, அந்த இண்டிகேட்டர் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம மார்க்கெட் வந்து எந்த ட்ரெண்டில் போகுது, நாளைக்கு எப்படி எந்த மாதிரி ஹைக்கு பீக்கு, அந்த எந்த ஹை லோ எவ்வளோ இருக்கும், அதோட டார்கெட் லெவல் எவ்வளோ இருக்கும், அதோட ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த இது எடுக்கிறோம் அப்படின்னா இதோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், S1 இங்கே இருக்குது ஓகேவா. அதுக்கு 2297 இருக்குது. இது வந்து இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு லெவல் டார்கெட் வந்து 1391 சொல்லலாம். இது ஓப்பனிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் 1337, இங்கே வந்து 91. ஸோ இந்த அளவுக்கு வேரியேஷன் இருக்கலாம். ஸோ இந்த அதுவும் 1 டேயில் சொல்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் இருக்கலாம். இப்போ நீங்கள் நல்லா ஜூம் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதாவது 1 டே அது மாதிரி போட்டுக்கலாம். ஆக்சுவலி நீங்கள் ஹவர்லி சார்ட் போட்டிருக்கனால அதனால் உங்களுக்கு அப்படி காட்டுது. நீங்கள் 15 மினிட்ஸ் சேனல் இல்லை 1 டே சார்ட்டு எப்படி போட்டிங்கனாலுமே உங்களுக்கு வந்து பக்காவாக கேட்டோம். நீங்கள் வந்து டெய்லி கேண்டில் போட்டுங்க, டெய்லி சார்ட் போட்டுங்க, இல்லைனா ஹவர்லி சார்ட் போட்டுங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த அன்னைக்கு அடுத்த நாள் இன்றைக்கி வந்து இன்றைக்கி செக் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த நாள் மார்க்கெட் எந்த ட்ரெண்டில் போகுது, எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய தகவல் வந்து பயனுள்ள தகவல் நிறையா வந்து நீங்கள் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை இந்த டாபிக் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா என்னோடய மெயில் ஐடிக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். இல்லைனா வந்து இண்டிவிஜுவலாக வந்துட்டு உங்களுக்கு நான் கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணுறேன், அப்படி இல்லைனா மெயிலில் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி சப்போர்ட் வேணாலும் நான் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச நாலேஜை உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு எனக்கு தெரியுமோ அந்தளவு நாலேஜை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. இந்த வீடியோ கீழே இருக்கிற நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வந்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் அப்டேட்டட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிட்டே இருக்கும். ஓகேவா. தேங்க்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்.